வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், ஆராதனை முடிஞ்சு வந்து பார்த்தா ரெயினை வந்து 10-10க்கு போட்டுட்டான்டா அப்பா. நிமிந்து பார்த்தால் நம்மளோட ரெக்ஷன் 10-10 போட்டிருக்கா. அப்போ டக்கட்டு என்ன செய்யணுன்னு கேட்டால், ஒரு சாம்பிச்சையும் எடுத்து ஒரு போசோனையும் எடுத்து டக்கண்டு அலர்ட் ஆகிட்டேன் சாப்பாட்டில். ஏன் சொல்லுங்க, ஆராதனைக்கு போனால் ஆராதனை வழியாக பார்த்தோம், ஜெபித்தோம், சந்தோஷமாக இருக்கிற இடத்துக்கு திரும்பிட்டோம். ஆனால் பாஸ்டர் ஒரு பிரசங்கம் கொடுத்தார். உண்மையிலேயே தேவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும். சொந்தங்களும் நாங்களும் அருமையான பிரசங்கம். எனக்கு அவரில் ரொம்ப பிடிக்கும் எல்லா விஷயத்துலேயும். அப்போ அவர் நல்ல பிள்ளை. அவர் எங்களை விட வயதில் குறைஞ்சிருந்தால் நல்ல பிள்ளை. அருமையாக கொடுத்தார். எல்லா சபையாரோடையும் கூடி கதைச்சிட்டு அப்படியே மெல்ல இறங்கி வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ சாம்பிச்சை பாருங்கள் இப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ காட்டப்புறம் உங்களுக்கு இப்படியே மெல்ல எடுத்தாச்சு. பக்கத்தில் ஒரு கடை இருந்து வந்து பார்த்து, அண்ணா பூட்டை போகிறோம்ண்டாங்க. அண்ணேன்ட்டு சொன்னால் பிரெஞ்சுக்காரங்க அண்ணேன்ட்டு சொல்கிறீங்கள, நான் சொல்கிறேன்னா ஓகே. இப்போ பாருங்க சாம்பிச்சு எடுத்தாச்சு. சரிதான். அப்படி எடுத்து பார்த்தா என்னென்ன வச்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தொன்னும் முட்டையும் ஒரு பூமாசும் வச்சிருக்கு. சரிதானே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதில் ஒரு கடி இதில் ஒரு கூடி குடிச்சிட்டு என்ன செய்வோம், சரியாக ரெயின் பிரேக்கில் போவோம். சரிதானே. நீங்களும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், அப்பப்போ நேரம் கிடைக்க கோயில் குளங்களுக்கு போங்க. என்னுடைய நண்பன் அடிக்கடி சொல்லுவான், சிலருக்கு சட்லைட் 2 பேர் வச்சு விடு மச்சான்ட்டு. அதே மாதிரி இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். அதுக்காக நீங்கள் வீட்டிலேருந்து ஆட்டிறைச்சி கறியும் சோறும் கத்தரிக்காயும் சாப்பிட்ற நீங்கள் சாம்பிச்சுகள் சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன நினைக்கக்கூடாது, என்ன பன்னி மலை துளிகள் நடுக சாம்பிச்சு சாப்பிட்றான்னு நினைக்கக்கூடாது. இதுதான் நமக்கு நம்மளோட எக்ஸசைஸ் செய்கிற தேகத்துக்கு இதுகள் தான் சரி. இப்போ பாருங்க, எந்த நாட்டில் அடித்து வேலை சொல்லுங்க அப்போ. கண்ணாடி காணல் இல்லாட்டி பார்த்து சொல்லலாம். இது ஃப்ரான்ஸ்லாம் அடிக்கலான்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு சில போசன்களையும் இருக்கும். ஒரு போசன் அட்கோல் சம்மந்தமான இதுகள் இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை. இது நல்ல பழம், குடித்தா தேகத்துக்கு நல்லா இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு புறாண்டு வர பாருங்க, அவருக்கு ஒரு துண்டு போடுவோம். புறாண்டு சாப்பிட்றேன். அவரும் பாவம் தான். அவர் ஜேசப்பாண்ட ஆள். புறா ஜேசப்பாண்ட ஆள். புறா அப்படி இருக்கும், கபடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் பறந்து என்ன செய்யும், போட்டோன்னு கொத்து அப்படி சாப்பிடுது. மழை இந்த இரவு வேளையிலையும் அதுக்கு யாரோ சாப்பாடு கொடுப்பான்னு நினச்சிருக்கு. பார்த்தீங்களா. சாப்பிட்டுட்டு இப்போ ரெயின் எடுத்தால் கார் விட்ட இடம் இங்கே இருக்குது. அதில் போய் கார் எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு போகணும். சரிதானே. நான் கொஞ்சம் ஆராதனைக்கு போயிட்டு, ஆராதனையில் ஒரு தமிழ் கடை அண்ணா வச்சுருந்தார் ஒரு கடை. அந்த அண்ணாவுடைய போய் கதைச்சினேன். அண்ணா சொன்னார், குளிர்காலத்தில் வியாபாரம் குறைவாக இருக்குது, அதால் இரவில் நான் தனியத்தான் நிற்கிறேன்னு சொல்லி கதைச்சி போட்டு அண்ணாட்ட இன்டெண்டர் சாமான் வாங்கி பேக்கில் வச்சுக்கொண்டு அப்படியே எங்கட இடத்துக்கு போனால் என்ன, நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. அதால் இன்றைக்கு இரவு பயணத்தை முடிச்சு கொண்டு வீட்டுக்கு போவோம். இப்போ நான் கதைச்சதில் உங்களுக்கு சாப்பாட்டு விஷயந்தான் சரியாக அப்படி வெட்டுது. ஆட்டிறைச்சி கறியும் சோறும் கத்தரிக்காயும் கரட்சம்பளம்ண்டா எங்களோட தமிழாக்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எல்லோரும் என்னென்னு கேட்டால், இப்போ நேரம் இங்கே அன்டைம் ஆகிட்டுது. எல்லா பிரெஞ்சுக்காரன் நித்திர கொள்ளினா, இதிலேருந்து வயசானாக்கள் நித்திர கொள்ளினா, நீங்களும் நித்திர கொள்ளுங்க. சும்மா இந்த ஊருலகத்து கதையில் பறையாமலுக்கு நல்ல வடிவாக நித்திர கொண்டீங்க, விடியெலும்பேக்க புரஷாக இருக்குது. சரிதானே. அப்போ நல்லபடியாக நித்திர கொள்ளுங்க. இன்னும் ஒரு மூளை சந்திப்பு. நன்றி, வணக்கம்.